எல்லா சீனும் நல்லா இருந்துச்சு. போர் அடிக்காம போச்சு படம். சூப்பரா இருந்துச்சு. செம்ம. நீங்க படத்தை பாருங்க அப்ப தெரியும். அவரும் நல்லா போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. எல்லாமே இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு, ஃபன்னா இருந்துச்சு. செகண்ட் டைம் போனா கூட வர்த்து தான். எல்லா ரோலும் செம்மையா இருக்கு. எல்லாரும் இல்ல ரெண்டுமே செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கு. பிரேக்கப் சாங் எப்படி இருக்கு? வேற லெவல். எல்லாமே வேற லெவலா இருந்துச்சு. ஒரு மெசேஜ் என்ன சொல்லிருக்காங்க படத்துல? உங்களுக்கு பிடிச்ச கனெக்டான சீன்ஸ் அதெல்லாம் நீங்க போய் பாருங்க. டான் படத்தோட கம்பேர் பண்றாங்க படத்தை. டானா? சிவகார்த்திகேயன் படத்தோட கம்பேர். ஓகே. அது மாதிரி இருக்கான்னு கேக்குறேன். ஆமா. ஆனா செம்மையா எல்லாமே வேற. எல்லாமே நல்லா இருக்கு. காமெடி அண்ட் லவ் சீன்ஸ் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காரு. சூப்பரா இருக்கு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சித்து அண்ணா சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவங்களுக்காகவே மூவி எல்லாம் பார்க்கலாம். செம்மையா இருந்துச்சு. காமெடி பிடிச்சது. ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. அதுவே இது நல்லா பெஸ்டாவே இருக்கு. அதுதான் ஆனா உண்மை. அந்த மாதிரி தான் இருக்காங்க இப்போ. பட் அது நல்லா இருக்கு. செம்மையா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு படம் பிடிச்சிருந்தது? சாங்ஸ்ல எப்படி இருக்கு படம்? பயங்கரமா இருக்குண்ணா. ஓகே, என்ன மெசேஜ் சொல்லிருக்கீங்க? மெசேஜ் என்ன சொல்லுறாங்கன்னா, பொறுக்கி மாதிரி சுத்தாம கரெக்டா வச்சு கரெக்டா பாஸ் ஆனா எல்லாமே ரிலேட்டபிளா எல்லாமே ஆக்சுவலா அவருக்கு தான் பயங்கர ரெஸ்பான்ஸ் ஆகுது. ஹீரோவோட உள்ளதாகிறாப்புல அவரு நல்லா பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து இந்த பழைய லவ் டுடேயோட ஒரு சில அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி இருக்கு. நல்லா தான் இருக்கு படம், பார்க்கலாம். கைண்ட் ஆஃப் ஒரு சில சீக்வன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் என்டையர் ஸ்டோரி என்டையர் கான்செப்ட் வந்து வாட்சிங் அவ்வளவுதான். சூப்பரா நடிச்சிருக்காரு. ஒர்த் வாட்சிங். எல்லாம் சூப்பர். விஜய் சித்துலா மாசே சூப்பரா இருக்கு ப்ரோ. படத்துல எல்லாமே பிடிச்சிருக்கு. எல்லா சீனும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பாக்குறாங்க. எப்படி இருக்கு? மியூசிக்கும் சூப்பரா இருக்கு. சூப்பர். படம் செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு. மச்சான 13 அரியர். நாலுல இருந்து படிக்கலாம்னு படம் செம்ம. ஓகே, படம் எப்படி இருக்கு? அரியர் இருக்கிறவங்க எல்லாரும் ஏத்தப்படணும். சூப்பரா இருக்கு. என்ன மெசேஜ் சொல்லிருக்காங்க படத்துல? இந்த அரியர் இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. வேற லெவல் வச்சு செஞ்சுட்டாங்க. சூப்பரா பண்ணிருக்காரு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன புடிச்சது படத்துல? என்ன மெசேஜ் சொல்லிருக்காங்க? ஒரு நல்ல படமா சொல்லிருக்காங்க. தப்பு பண்ணா வந்து ஒத்துக்கணும். தப்பு பண்ணிட்டு நம்ம அந்த குற்ற உணர்ச்சியோட வாழக்கூடாது. அது ஒத்துக்கிட்டு நம்ம நிம்மதியா என்ன வேலை செஞ்சாலும் அது பரவாயில்லன்னு சொல்லிட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. செம்ம ஃபன்னா இருக்கு. பிளாக் பஸ்டர் தான். லவ் டுடேயோட இது சூப்பரா இருக்கு. அதுவும் சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன புடிச்சது படத்துல? படத்துல அவரோட ஆக்டிங் தான் பிடிச்சி. நல்லா படம். என்ன புடிச்சது படத்துல? காமெடி சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு. என்ன மெசேஜ் சொல்லிருக்காங்க? இல்ல நல்லா இருந்தது. கதையில வந்துட்டு ஏமாத்த கூடாது. நல்லா சொல்லியிருக்காங்க. செம்மையா எடுத்துருக்கு. நான் டிராகன் தான் பார்த்துட்டு வந்தேன். சிறப்பாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாரும் டான் வைப் அடிக்குது அப்படிலாம் சொல்றாங்க. அதுக்கு டோட்டலா ஒரு ரிப்ளை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு படம். ஸோ சுத்தமா இந்த டான் வைப்ல எதுவுமே இல்லை படத்துல. ஒரு இது கூட மேட்ச் ஆகிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சிறப்பா இருந்துச்சு. காஸ்ட் அண்ட் கிரூ வந்து உண்மையிலே பெர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க. முக்கியமா அஸ்வின் மாரிமுத்துக்கு கான்ட்ராஸ்டா டோட்டலா ஓமை கடவுளை கொடுத்த மாதிரி ஒரு படத்துக்கு கொடுத்ததுக்கு டோட்டலா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்க இல்ல லவ் டுடேக்கு இதுக்கும் சுத்தமா மேட்சே இல்லை. இது வந்து டோட்டலா வேற மாதிரி. அது வந்து 2K கிட்ஸ் அந்த ஜென்ரேஷன். இது கொஞ்சம் நல்ல ஒரு மெசேஜ் உள்ள ஒரு படம். எஜுகேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற சொல்றதுக்கு ஒரு படம். அது மாதிரி நிறைய படம் வந்திருந்தாலும் இதுல கொஞ்சம் வேற மாதிரி காட்டியிருந்தாங்க. அண்ட் முக்கியமா அந்த விஜி சித்து விலாக்ஸ் அந்த டீம் வந்து உள்ள போட்டிருந்தாங்க. நம்ம நினைப்போம் அது யூடியூப்ல இருக்கிற மாதிரி மேபி போட்டுருவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லாம அந்த கேரக்டருக்கு உண்மையிலே பெர்ஃபெக்டா இருந்துச்சு. நான் முக்கியமா வந்தது என்னுடைய நண்பர் இந்த படத்துல நடிச்சிருந்தாரு ஹர்ஷத் கான். அதனால அவனுக்காக தான் வந்தேன். அவனுக்கும் நல்ல ரோல் கொடுத்திருந்தாங்க. அதனால அது எனக்கு பர்சனலா ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு என்னுடைய ஃப்ரெண்டு அங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது. சிறப்பான படம் தான். கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் தாண்டி மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆகும். படம் சூப்பர் ப்ரோ. உண்மையிலேயே நல்ல தரமான படம். கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸா எல்லாரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து வந்து பார்க்கலாம். நாங்களே ஃப்ரெண்ட்ஸா கேங்கா தான் வந்தோம். எல்லாம் அப்படி போயிட்டாங்க. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸா வந்து சேர்ந்து பார்க்கலாம். படத்துல முகம் சுளிக்கிற மாதிரி காட்சிகள் வச்சிருக்காங்க. முகம் சுளிக்கிற மாதிரி காட்சிகளா? அப்படிலாம் எதுவும் இல்லை. லவ் டுடே படத்துல லவ் சீன்ஸ்லாம் வரும். இல்ல இதுல அப்படி அந்த அளவுக்குலாம் எதுவும் கண்டென்ட்டே கிடையாது. லவ் டுடே படத்துல ஃபுல் காமெடி அந்த ரொமான்டிக்கா தான் போயிடுச்சு. கண்டிப்பா ஆக்ஷன் அதெல்லாம் கலந்துருக்காங்க. ஆக்ஷனும் இருக்கு, காமெடியும் இருக்கு, ரொமான்ஸும் இருக்கு.
அப்புறம் சென்டிமெண்ட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே டான் படம் மாதிரி இருக்கா? டான் படம் மாதிரிலாம் இல்லை டான் படம் மாதிரிலாம் இல்லை. மிஸ்கின் சார் மிஸ்கின் சார் அவரோட ஆக்டிங் தான் தனியாக இருந்துச்சு. அதான் மொத்தம் நல்லாவே நடிச்சிருந்தாங்க மிஸ்கின் சார். படத்துல ஜிவிஎம் கே ரவிக்குமார் அப்புறம் ஸ்னேகா மேம்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களோட சீன்ல எப்படி இருப்பாங்க? அவங்களாம் தனியாகவே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே அவங்களோட போர்ஷனாக கரெக்டாக பண்ணியிருந்தாங்க படத்துல படத்தில். சாங்ஸ்ல எப்படி இருக்கு? சாங்ஸ்லாம் சூப்பர் ப்ரோ. சூர்யா மாதிரியே இருக்காருன்னு சொல்றாங்க. அவர் ரிப்ளிகேட் பண்ற மாதிரியே இருக்காரு. யாரு இல்லை மிஸ்கின் சார் அப்படி இல்லை. எஸ் அப்படிலாம் இல்லை. படத்துல என்ன விஷயம் பிடிச்சிருந்தது? பிடிச்சதுன்னா அவங்க சொல்ல அந்த கருத்து தான். அதான் எப்படி அரியரை நம்ம கிளியர் பண்ணணும், நேர்மையாக இருக்கணும் இல்லை கருத்தூசி எதுவும் போடல, டீசெண்டாக படத்தை போட்டு. கண்டிப்பாக காலேஜ் சேர் ஒரு இதுவும் இருக்கும். கண்டிப்பா. காலேஜ் டைம்ல கெத்தா இருந்தாதான் ஒரு மாதிரி மாசுன்னு. கெத்த படத்துல எப்படி அதான் கெத்தா இருந்த சீனியர் தான் அப்புறம் எப்படி வாராருங்கிறது தான் கதையே. கண்டிப்பாக வந்து பாருங்க, நல்லா இருக்கும். சூப்பராக நல்லா இருந்துச்சு.